Hello friends, today நம்ம இன்னைக்கு டேப்லூவில் மார்க்ஸ் கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மார்க்ஸ் கார்டு எதுக்கு எதுலாம் யூஸ் ஆகுது, ஸோ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஷீட்டில் வந்து டேப்லூ ஷீட்டில் வந்து நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சார்ட் க்ரியேட் பண்ணதில் என்னென்ன ஃபார்மேட்டிங் திங்ஸ் பண்ணலாம், லைக் இந்த பாரோட கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இந்த பாரோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இங்கே ஒரு டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகிற மாதிரி இதோட டோட்டல் வேல்யூஸ் எப்படி நம்ம பார்க்குறது. ஸோ இது எல்லாமே மார்க்ஸ் கார்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்மளுக்கு மார்க்ஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராப் டவுன் பாருங்கள். ஸோ பார் லைன், ஸோ நம்ம இங்கே வந்து சார்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ட் சைஸு சார்ட்டோட இதுவும் மாற்றிக்கலாம். ஸோ என்ன சார்ட் வேணுமோ அதை நம்ம இங்கே வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், லைன் சார்ட் மாத்திரம் லைன் சார்ட்டாக மாறிக்கிச்சு. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவை மாத்திரம் ஏரியா சார்ட்டாக மாறிக்கிச்சு. ஸோ இது மாதிரி ஷேப்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸ், என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ ஸோ அது ஷேப் அப்படின்ற மாதிரி இங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 திங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து கலர், ஒன்று வந்து சைஸ், ஒன்று வந்து லேபிள், ஒன்று வந்து டீட்டெயில், அண்ட் டூல் டிப். ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட்டோட கலரை நான் வந்து மாற்றுறேன். இப்போ டிஃபால்ட்டாக ப்ளூவில் இருக்குது. இப்போ நான் அதோட கலரை மாற்றணும் பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேட்டகரி டைமென்ஷனை அப்படியே ட்ராக் பண்ணி கலரில் விடுறேன். பாருங்கள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்ட்டு. ஸோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சருக்கு வந்து க்ரீனும், ஆஃபீஸ் சப்ளைஸுக்கு வந்து கிரேவும், டெக்னாலஜிக்கு வந்து எல்லோவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி திங்ஸ்க்கெலாம் இது வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கலர் மார்க்ஸ் கார்டு யூஸ் ஆகுது, மார்க். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ண முடியுமா அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்டோட ஒப்பாசிட்டி வந்து கலருக்கு ஒப்பாசிட்டி வந்து நான் மாற்றணும் அப்படின்ற போது நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சார்ட்டு இந்த பாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருக்கு நான் பார்டர் கொடுக்கணும். ஸோ பார்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஃப் ஐ கிவ் சம் கலர் ஹியர், சி அதோட இது மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாமே இந்த சார்ட்டுக்குண்டான ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இந்த இதில் கலரில் பண்ண முடியும். அடுத்தது சைஸு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணணும் அல்லது இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், அந்த சார்ட்டோட வித் வந்து கம்மியாகுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லேபிள். லேபிள் வந்து இப்போ இந்த பாரோட வேல்யூஸ் நான் பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து வேல்யூ தெரியுது. இப்போ நான் இப்போயே பார்க்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேல்ஸ் மெஷர் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி லேபிளில் விட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த அதுக்கு உண்டான வேல்யூ, அந்த பாருக்கு உண்டான வேல்யூ நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. அது இல்லாமல் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சேல்ஸை லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மார்க்ஸ் லேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுக்குறேன். ஸோ போல்டு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ போல்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் மார்க் கலர்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இது என்னது, மேட்ச் மார்க் கலர். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கலருக்கு உண்டான கலர், அதாவது இந்த பார் என்ன கலரில் இருக்குதோ அதே கலருக்கு டெக்ஸ்ட்டும் மாறும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் மேட்ச் மார்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ரெக்கார்டாக இருக்கோ அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்கும் டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதை வந்து நீங்கள் இட்டாலிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது அண்டர்லைன் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து, அதாவது இந்த டேட்டா லேபிளோட ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அலைன்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட் கொடுக்குறேன், சென்டர் அண்ட் திஸ் சென்டர். ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் எப்படி வேணும், டெக்ஸ்ட்டோட டைரெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெக்ஸ்ட் டைரெக்ஷன் எப்படி வேணும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் விராப் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது லென்த்தியான ஒரு லேபிள் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து விராப் டெக்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே
மார்க்ஸ் டு லேபிள். ஸோ இது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லா டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இருங்க டிஃபால்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டிஃபால்ட் பண்ணிவிட்டு சாரி ஒன் செகண்ட். ஸோ இப்போ டிஃபால்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எல்லா பாரோட வேல்யூவும் எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இது மார்க்ஸ் கார்டு எனேபிள் பண்ணதுமே எல்லா பாருக்கு உண்டான வேல்யூ எனக்கு தெரியுது. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமான வேல்யூ எது, மேக்ஸிமமான வேல்யூ எது அப்படின்னு பார்க்குறோம். எந்த கேட்டகரி வந்து மினிமம் வேல்யூ, எந்த கேட்டகரி வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் கொடுப்போம், மின் அண்ட் மேக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இதோட இந்த சார்ட்டில் இந்த சேல்ஸ் வேல்யூ, அதாவது சப் கேட்டகரி சேல்ஸ் வேல்யூவில் எது வந்து மினிமமான வேல்யூ, எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வந்து ஃபாஸ்ட்னர்ஸும் மேக்ஸிமம் வந்து ஃபோன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம மின் அண்ட் மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ண ஸ்கோப் இருக்கும். டேபிள் வைஸ் வேணுமா இல்லை செல் வைஸ் வேணுமா. ஸோ செல் வைஸில் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். டேபிள் வைஸில் நம்மளுக்கு இது 2 தான் இருக்குது. பேன் வைஸ்லேயே 2 தான் இருக்குது. ஸோ இது மாதிரி இதையும் நம்ம லாஜிக் தகுந்த மாதிரி நம்ம எப்போ வேணுமோ அது மாற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்டட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் செலக்டட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டா லெவலுமே வேனிஷ் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் போய் இந்த விஷுவலை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் அந்த வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த செலக்டட் வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒரு பார் கிளிக் பண்ணுறேன், அந்த பாரோட வேல்யூ மட்டும் எனக்கு தெரியுது, மற்ற எதுவுமே தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த செலக்டட் வேல்யூ. ஸோ ஹைலைட்டட் அப்படிங்கிறது நத்திங் பட், ஸோ இப்போ நான் ஒரு குரூப் ஆஃப் பாரை வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். அந்த ஹைலைட்டட் வேல்யூ மட்டும் எனக்கு காமிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஹைலைட்டட் வேல்யூ மட்டும் நான் எதை ஹைலைட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தான் இந்த ஹைலைட்டட் வேல்யூ நம்ம இங்கே எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லேபிளோட ஆப்ஷன்ஸ், டீட்டெயில் ஆப்ஷன்ஸ். இது மாதிரியான ஆப்ஷன்ஸில் இதில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டீட்டெயில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சேல்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த சேல்ஸே ஒரு டைமென்ஷனை வச்சு நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சப் கேட்டகரியில் இருக்குது. இப்போ நான் ஒரு டைமென்ஷன் வச்சு பிரேக் பண்ணணும், இதோட டீட்டெயில் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டீட்டெயில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஜன் எடுத்து டீட்டெயிலில் விட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் ஆகிருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு அந்த கலர் தெரியல. ரைட்டுங்களா? அந்த சார்ட் வந்து 4 நம்மளுக்கு உடஞ்சிருக்கு. உங்களுக்கு இது கீழே தெரியும் பாருங்கள். ரீஜன் வந்து ஈஸ்ட், சேல்ஸ் வந்து 53,498, சப் கேட்டகரி பைண்டர்ஸ் அண்ட் ரீஜன் வந்து ஈஸ்ட்னு இருக்குது. இப்போ நம்ம ரீஜன் எடுத்து நம்ம இங்கே போட்டதுனால நம்மளுக்கு பிரேக் ஆகி காட்டுது. ஸோ இதே ரீஜனை அப்படியே டீட்டெயில் இருக்கிற எடுத்து நான் இங்கே போட்டோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனி கலராக மாறிக்கும் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு மெஷரை வந்து பிரேக் பண்ணி நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டூல் டிப். ஸோ இது வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ டூல் டிப் நத்திங் பட் நீங்கள் எப்போ வந்து ஹோவர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு நான் வேல்யூ, அதாவது சப் கேட்டகரியாக அதில் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நான் என்ன ஃபார்மேட் பண்ணணும், கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அழகாக காமிக்கணும் அப்படிங்கிற போது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு சப் கேட்டகரி சேல்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ, ஸோ லெட்ஸ் சிகவியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனி ஃபாண்ட் உங்களுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, சிகோயூஐ. ஓகேங்களா? எனக்கு இந்த பர்டிகுலர் சப் கேட்டகரி வந்து ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்ற போது ஒரு சம் கலர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? கலர்ஸ் கொடுக்குறேன். சேல்ஸ் வந்து எனக்கு க்ரீனில் வரணும் அப்படிங்கும்போது நான் க்ரீன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபாண்ட்டில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 11 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் சப் கேட்டகரி சேர்ஸ் வந்து கலராக இருக்குது, சேல்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக 328449 அப்படிங்கிறது எனக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ நார்மலாக பார்க்குற ஒரு டூல் டிப்புக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த டூல் டிப் ஒர்க் ஆகும். இன் அட்வான்ஸ் லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒரு டைனமிக்கான காலம்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே வைக்கலாம். ஒரு டைனமிக்ஸ் காலம், அதாவது ஒரு டேட் காலமோ அல்லது ஒரு இயர் காலமோ, ஸோ அது நம்ம கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம அப்கமிங் இதில் பார்க்கலாம், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது எப்படின்ட்டு. ஸோ அது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வரும்போது நம்ம சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அவ்வளோக்கு டீட்டெயிலாக இல்லை, பேசிக்காக இருக்கிறதுனால இது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? டீட்டெயிலில் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே இன்சர்ட் ஷீட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஷீட்டை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணி நம்ம ஹோவர் பண்ணும்போது அந்த சார்ட்டு காமிக்கலாம்.
அது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ உங்களுக்கு நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் இந்த மார்க்ஸ் கார்டு வந்து நம்ம இங்கே மெயினாகவே யூஸ் பண்ணுறோம். ஒரு விஷுவலை வந்து எப்படிலாம் ஃபார்மேட் பண்ண முடியும், எப்படி கலர் பண்ணுறது, ஒரு டூல் டிப் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, ஒரு ஒரு மெஷரை வந்து எப்படி பிரேக் பண்ணி காமிக்கிறது. ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஒர்க் ஆகிறது தான் இந்த மார்க்ஸ் கார்டு. ஸோ இந்த மார்க்ஸ் கார்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறீங்களோ மெயின் ரோலாக வந்து இந்த மார்க்ஸ் கார்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் மார்க்ஸ் கார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம விசுவலைசேஷனே பண்ணுவோம் டேப்லெட்டில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். பை.